This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualification on WhatsApp to 917-6686-525 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு குட்டி கதை பற்றி பார்ப்போமா? ஒரு அழகான காட்டுக்குள்ளார ஒரு சிறிய குளம். அந்த குளத்துக்கு அருகில் ஒரு மரப்பொந்து. அந்த மரப்பொந்தில் ஒரு எலி வாழ்ந்துட்டு வருது. அந்த குளத்துலேயும் ஒரு தவளை இருக்குது. அந்த தவளையும் இந்த எலியும் நல்ல நண்பர்களாக பழகிட்டு வராங்க. ஒரு நாள் இந்த தவளை வந்து அந்த குளத்தில் தண்ணியில் அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த எலிக்கு நம்மளும் அந்த தவளை மாதிரி தண்ணியில் விளையாடணும், குதிக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. உடனடியாக அந்த தவளைக்கிட்ட போய் எனக்கு நீச்சல் கற்றுத்தர முடியுமா அப்படின்னு அந்த தவளை பார்த்து கேட்குது. உடனே இந்த தவளையும் சரி கற்றுத்தரேன், நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிடுது. இப்போ அடுத்த நாள் வந்து இந்த சுண்டலி எனக்கு நீச்சல் கற்று தரேன்னு சொன்னியே, கற்றுக் கொடு அப்படின்னு கேட்குது. இப்போ இந்த தவளை வந்து தன்னோட காலையும் அந்த எலியோட காலையும் சேர்த்து ஒரு கயிற்றில் கட்டிடுது. இப்போ கட்டிட்டு அந்த நீச்சல் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு குளத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுது. அப்போ மேலே பறந்துட்டு இருக்கிற ஒரு கழுகு வந்து இந்த எலியை பார்த்துருது. கழுகுங்களுக்கு எலினா நல்ல ஒரு பிடித்தமான உணவு. ஆஹா, நமக்கு ஒரு வேட்டை சிக்கிருச்சு அப்படின்ட்டு அந்த எலியை வந்து பிடிக்கலான்னு கழுகு கீழே இறங்குது. இதை பார்த்துக்கிட்டு தவளை ஆஹா நம்ம வந்து தண்ணிக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து இரையாயிருவோம் அப்படின்ட்டு அது உள்ளார மூழ்கிடுது. இப்போ இந்த மூழ்கினால இந்த எலியோட காலும் தவளையோட கட்டுனதுனால அதுவும் தண்ணிக்குள்ளார போய் அதனால் மூச்சு விட முடியாமல் ரொம்ப திணறுது. இப்போ அந்த மூச்சு விடாமல் ரொம்ப நேரம் மூச்சு விட முடியாமல் எலி செத்து தண்ணிக்கு மேலே மிதக்குது. இப்போ தண்ணிக்கு மேலே அது அந்த வரவும் அந்த தவளையும் எலியோட மேலே வந்துடுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கழுகு அந்த எலியை வந்து கொத்தி தூக்கிட்டு போகுது. தூக்கும் போது இதோட கால் தான் தவளையோட கட்டியிருக்கு இல்லையா, இப்போ தவளையும் சேர்ந்து எலியோடய போகுது. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கழுகு நல்லா வேட்டைப்பா, இன்றைக்கி நம்ம ஒரு இலையை தான் பிடிக்க வந்தோம், நமக்கு 2 இலை கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போய் அந்த தவளையை கொன்று தின்றுது. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து என்னென்னா, நம்ம மனிதர்களை நம்மளுடைய நண்பர்களாக பலவர்களுடைய தகுதி தராதரம் பார்த்து நம்ம நட்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த தவளை மாதிரி எலி மாதிரி சீர்கெட்டு போகும். அதாவது நம்ம வந்து ஒரு நல்ல மனிதரோட பழக்கம் வச்சுக்கிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். நம்ம நல்லவராக இருந்து நம்மளோட ஒரு தீய குணம் உள்ள ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களோட நம்ம நட்பு கொண்டால் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் நமக்கு வந்து இதாகி நம்மளும் அந்த வழியில் சென்று நம்மளோட வாழ்க்கையும் சீரழிந்து போகும். அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து. நன்றி, வணக்கம்.